ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே நாம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தியானிக்க இருக்கிறோம். 3 அதிகாரங்களை கொண்டதான இந்த புஸ்தகம் சிறிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களின் வரிசையில் 2வதாக வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் சரியாக அறியப்படவில்லை. இந்த புஸ்தகத்திலே ராஜாக்களின் பெயர்களோ இல்லை என்று சொன்னால் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்றோ ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. யோவேல் பெத்துவேலின் குமாரன் என்று சொல்லி 1 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் காண்கிறோம். முதியோரையும் பிள்ளைகளையும் சகல ஜனங்களையும் பார்த்து யோவேல் சில வார்த்தைகளை கூறுகிறார். அதாவது, இந்த தேசத்திலேயும் உங்களுடைய பிதாக்களின் காலத்திலேயும் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது உண்டா? எனக்கு தெரிந்தவரை நடக்கவில்லை. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளியும் விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது என்பதாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என்னுடைய தேசத்தின் மீது வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்களை போல, துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்களை போல காணப்படுகிறது. என்னுடைய திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலுமாக முறித்து போட்டது என்று சொல்லி யோவேல் கூறுகிறார். ஆகவே வெறியரே, நீங்கள் எல்லோரும் விழித்துக்கொண்டு அழுகுங்கள் என்று அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடுத்திருக்கிற பெண்ணை போல புலம்ப வேண்டும். போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நீங்கி போயிற்று. வயல்வெளி பாழாயிற்று. பூமியும் தன்னுடைய விளைச்சலை கொடுக்காதபடிக்கு துக்கம் கொண்டாடுகிறது. அது மாத்திரமல்லாமல் கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகிறது என்று சொல்லி தேசத்தின் மீது வருகிறதான அழிவை அவர் மறுபடியுமாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலே, ஆசாரியர்களே, நீங்கள் எல்லோரும் ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள். தேவனுடைய தொண்டர்கள் யாவரும் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தினவர்களாக காணப்படுங்கள். தேவனுடைய ஆலயத்திலே போஜன பலியும் பானபலியும் செலுத்தப்படாமல் இருக்கிறது. பரிசுத்த உபவாச நாளை நியமித்து விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் குடிகளையும் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்பட்டது. கர்த்தருடைய நாளானது சமீபமாக இருக்கிறது. அது சங்காரத்தை போலவும் சர்வ வல்லமரத்திலிருந்து வருகிறது. மிருகங்கள் எவ்வளவாக தவிக்கிறது. பண்டசாலைகள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினாலே கலங்குகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கதறுகிறது. நதிகளில் எல்லாம் தண்ணீர் இல்லை. அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது என்று சொல்லி தேசத்திலே மீது இருக்கிறதான பெரிய அழிவையும் தேவனுடைய கோபாக்னியின் நாளையும் குறித்து யோவேல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையிலே, சீயோனிலே எக்காலம் ஊதி தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தத்தை கூற வேண்டும். ஏனெனில் கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் அந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பெருகுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக பரவும். இதற்கு முன்பாக இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை. தலைமுறையாக பிற்காலத்திலேயும் இப்படி நடக்கப் போவது இல்லை என்று சொல்லி யோவேல் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஜாதிக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்பாக ஜுவாலை எரிக்கும். அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை போல காணப்படும். அவைகள் ஓடுகிறது குதிரை வீரர் ஓடுவது போல காணப்படும். ஜனங்கள் யாவரும் அவைகளுக்கு முன்பாக நடுங்குவார்கள். எல்லா முகங்களும் கருகி போகும். பராக்கிரமசாலிகளை போல அவைகள் ஓடும். ஒன்றை ஒன்று நெருங்காது. ஒவ்வொன்றும் தந்தன் பாதையிலே செல்லும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும். வானங்கள் அசையும். சூரியனும் சந்திரமும் இறந்து போகும். நட்சத்திரங்களின் ஒளி மழுங்கும். கர்த்தர் தமது சேனைகளுக்கு முன்பாக சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. அதை யாராலும் சகிக்க முடியாது. ஆகையால் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு தேவனிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பானகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே சீயோனிலே எக்காலம் ஊதி பரிசுத்த உபவாச நாளை நியமித்து விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று சொல்லி யோவேல் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, ஜனத்தை கூட்டி சபையை பரிசுத்தப்படுத்தி முதியோரை சேர்த்து கொண்டு பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட கூட்டி சேருங்கள்.
மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்பாடுவார்களாக என்று சொல்லி அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆசாரியர்களும் கூட மண்டபத்துக்கு பலிபீடத்திற்கும் நடுவே நின்று அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்புவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக் கொடுக்க கூடாது என்று சொல்லி தேவனிடத்திலே மன்றாட வேண்டும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படும்படியாக நாம் ஏன் வாழ வேண்டும் என்பதான கேள்வியை எழுப்புகிறார். இப்படியெல்லாம் நாம் செய்தால் ஒருவேளை கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்றும் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 19ஆம் வசனத்திலே கர்த்தர் மறுமொழி கொடுத்தார், இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டேன். உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், அதனாலே திருப்தி ஆவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு முன்பாக நான் துரத்துவேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று யோவேல் கூறுகிறார். சீயோன் குமாரத்தியே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்றும் அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளியின் மிருகங்களையும் பயப்படாதேயுங்கள். வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சத்தின் கனிகள் காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும் என்று யோவேல் கூறுகிறார். களங்கள் தானியத்தினாலே நிரம்பும், ஆலையிலே திராட்சை ரசம் உண்டாகும். நான் உங்களிடத்திலே அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளுக்கும் பச்சை கிளிகளுக்கும் முசுக்கட்டை பூச்சிகளுக்கும் பச்சை புழுக்களுக்கும் பட்சித்த வருஷங்களின் பலனை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். அப்பொழுது நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என்னுடைய ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தரைப் போல வேறு ஒருவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த காரியங்களை உங்களுக்கு செய்வேன். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 29ஆம் வசனத்திலே, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் கூட என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். அதனுடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாக மாறும், சந்திரன் இரத்தமாக மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடியே சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் அவர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலே ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லி யோவேல் மூலமாக ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே, யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் நாட்களிலே நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்களின் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டதின் நிமித்தம் நான் என் ஜனங்களுக்காக வழக்காடுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன? இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களானால் நான் தாமதமின்றி நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேலே வரப்பண்ணுவேன் என்றும் ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். யூதாவின் குமாரரையும் எருசலேமின் குமாரர்களையும் அவருடைய எல்லா எல்லைகளுக்கும் தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்திலே விற்று போட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் அவர்களை விற்று போட அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழும்பி வர பண்ணி நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படியாக செய்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறி யுத்தத்திற்கு அழையுங்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடையுங்கள். பலவீனனும் பலவான் என்று சொல்வானாக என்று ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பயிர் முதிர்ந்தது, அறிவாளை நீட்டி அருங்கள். வந்து இறங்குங்கள். ஆலை நிரம்பியிருக்கிறது, ஆலையின் தொட்டிகளும் வழிந்தோடுகிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இரண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி முழங்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறார். அது மாத்திரமல்ல, காலத்திலே பர்வதங்கள் திராட்சரசத்தை தரும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும் என்றும் ஆண்டவர் உரைக்கிறார். யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாக போகும், ஏதோம் பாழான வனாந்திரமாகும். ஆனால் யூதாவோ சதா காலமும், எருசலேமோ தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே போல
நான் தண்டியாமல் விட்டிருந்த அவர்களுடைய இரத்த பழியை தண்டியாமல் விடேன். கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே கர்த்தருடைய கோபம் ஜனங்களின் மேலே ஆரம்பத்திலே இருந்தாலும் தேவன் தம்முடைய ஜனங்களின் சிறையிருப்பை திருப்புவார், தம்முடைய ஜனங்களுக்காக வழக்காடுவார். தம்முடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் யூதா ஜனங்களை ஆண்டவர் தம் அண்டையிலே சேர்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழுவோம். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அது பயங்கரமான நாளாக இருக்கிறது. ஒருவரும் அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.